மைதாவே தேவையில்லைங்க. கருப்பு கவுனி அரிசி மாவில் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். உப்பு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 மூடி அளவு. அடுத்து கருப்பு கவுனி அரிசி பவுடர் 1 கப், சர்க்கரை 1/2 கப், கொக்கோ பவுடர் 1/4 கப், தேங்காய் எண்ணெய் 1/4 கப், முட்டை 4 நம்பர். முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸான கருப்பு கவுனி அரிசி பவுடர், கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 to 4 முறை சலிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுங்க. மிக்ஸ் ஆனால் தான் ப்ளஃபியாக கேக் கிடைக்கும். அடுத்ததாக 4 முட்டையை எடுத்து மஞ்சள் கரு வெள்ளைக்கரு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். முட்டை வெள்ளைக்கருவை கேக் பீட்டரை வச்சு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். அடுத்து 4 மஞ்சள் கருவில் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். மீதமுள்ள சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் தேங்காய் எண்ணெயும் பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரீ ஹீட்காக ஓவனை ஆன் பண்ணிக்கலாம். பீட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைக்கரு மிக்சரில் மஞ்சள் கரு மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை சலிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தாங்க மிக்ஸ் பண்ணணும். மில்க் ஆயில் மிக்சரையும் ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் மாற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு சின்ன கேக் டின் எடுத்து ஆயில் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை அதில் ஊற்றிக்கலாம். ஒரு டூத் பிக் எடுத்து இது போல் ஏர் பபுளை நீக்கிடலாம். 170 டிகிரி சென்டிகிரேட்க்கு ஒரு 1/2 hour ஓவனில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெளியே எடுத்ததும் ஒரு டூத் பிக் எடுத்து வெந்துருச்சான்னு இது போல் செக் பண்ணிக்கலாம். கேக் வெந்ததும் இமீடியட்டாக கேக்கை அன்மோல்டு பண்ணிடலாம். பாருங்கள், கேக் பார்த்திங்கன்னா எவ்வளோ ப்ளஃபியாக வந்திருக்கும் பாருங்கள். மைதா இல்லாமல் இவ்வளோ நல்லா கேக் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாக்லேட் ஃப்ளேவர் எல்லா குட்டி பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் நான் இதில் கொக்கோ பவுடர் சேர்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இது ப்ரௌன் கலரில் சாக்லேட் கேக் மாதிரி இருக்குன்றதுனாலையும் நான் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் கொக்கோ பவுடர் இல்லாமையும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. இதை அழுத்தி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ளஃபியாக கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கட் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் மெத்துன்னு இருக்குது பாருங்கள். இது போல் சத்தான ஸ்நாக்ஸ் வெரைட்டியை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணுங்க. மைதா இல்லாத இப்படி ஒரு கேக்கை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு எல்லாம் ஹெல்த்தியாக இருங்க. நன்றி.